பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மீனா கதிருக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காத, உன் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நான் என் அம்மாவுக்காக நான் என்ன வேணுமாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிடுறாரு. அதே டைமில் இங்கே ராஜியும் நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே வீட்டுக்கு போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்னுக்கிட்டு அப்படியே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. இப்போ இங்கே ராஜியாலேயும் வேறு பதில் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. ஸோ கதிரும் வேஷ்டி சட்டையோடு வராப்பில் இங்கே ராஜியும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டு கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம கோமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இப்போ நினச்சி தான் இப்போ கவலையாக இருக்குது. இப்படி அவருக்கு சொல்லாமல் அவரை ஏமாத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேறு வழி தான் இல்லையே, இப்போ கோயிலுக்கும் வந்துட்டாங்க. ஸோ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அந்த டைம்லேயும் நம்ம பாண்டியன் ஃபோன் பண்ணி கோமதிக்கிட்ட எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கோமதிக்கு வரைய ஒரே கவலையாகவே இருக்குது. இங்கே நம்ம ஐயர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் மாலையை கொடுத்து மாற்றிக்க சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றிக்கிற மாதிரி போகிறாங்க. இன்னும் எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.